வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான கால்வலிக்கான ஒரு டிப்புங்க. ஒரு சித்தா டாக்டரு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரிசல்ட் நல்லா கிடச்சிது. குதிங்கால் வலி, மூட்டு வலி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கணுக்கால்லேருந்து பெயின் அதிகமாக இருக்கிறவங்க இதை உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து நான் வெது வெதுன்னு சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது எப்சம் சால்ட்டு. நம்ம செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல எப்சம் சால்ட், அதே தான். நிறைய பேர் நம்ம செடிகளுக்கு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த எப்சம் சால்ட்டு ஒரு அரை பக்கெட் தண்ணியில் நமக்கு கால் வலி எது வரைக்கும் இருக்கோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இதில் இந்த எப்சம் சால்ட்டை ஒரு கைப்பிடி கலந்துக்குங்க. இந்த அளவு எப்சம் சால்ட் எடுத்துக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இது எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் போட்டு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிட்டு இதில் நீங்கள் கால் வச்சுருங்க. வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கால் அதில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா அந்த பெயின் குறையிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது போக இந்த எப்சம் சால்ட்டு நம்ம குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு குளித்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் அதை செய்யலாங்க. நம்மளுடைய ஆறா சுத்தமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட நமக்கு வந்து ரொம்ப புத்துணர்வாக இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா இதில் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். அதே சமயத்தில் நமக்கு ஆறா கிளென்ஸ் ஆகும். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக வரும். நிறைய பேர் வந்து திடீர்னு எனக்கு உடம்பு வலியாக இருக்குது, அப்போல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா நமக்கு அந்த கண் திருஷ்டி அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறது காரணம். நிஜமாவே அந்த மாதிரி செஞ்சோடனே நமக்கு சரியாயிடும். நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதே வேலையை தான் இந்த எப்சம் சால்ட்டும் செய்யுது. நம்மளுடைய ஆறாவை கிளென்ஸ் பண்ணி விட்டோன்னையும் நம்மளோட உடம்பு வந்து நார்மலாக புத்துணர்ச்சியாக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த டிப், ஏன்னா எல்லாருமே செடி வளர்க்குறவங்க நம்ம எப்சம் சால்ட் வச்சுருப்போம் கையில். அதனால் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். நீங்கள் கால் நல்லா கழுகிட்டு இதில் வச்சுருந்துட்டு இந்த தண்ணி எடுத்து தரையில் இருக்க செடிங்களுக்கு காலையில் ஊற்றி விட்டுடலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இதை கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்சம் சால்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வாங்கி கூட யூஸ் பண்ணுங்கள், தப்பில்லை. ஏன்னா இது உப்பு மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம கிச்சனில் வச்சிட வேண்டாம். இது உணவுக்கானது அல்ல. எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மட்டும் மருந்தாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். செடிங்களுக்கும் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.